ஐபிஎல் மெகா ஆக்ஷன் ரீடென்ஷன் பற்றின அப்டேட் வந்திருக்கு. ஒரு டீமால் மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் ரீட்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த டீமுக்குமே ஆர்டிஎம் ஆப்ஷன் கிடையாது. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்கேவின் சிஎன்சி தமிழ். ஐபிஎல் ரிட்டென்ஷன் அண்ட் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கதா எல்லா கிரிக்கெட் ஃபேன்ஸுமே ஈகராக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஒரு புது அப்டேட் தான் வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக்குங்கிற வெப்சைட்டில் வந்திருக்க தகவல் படி ஐபிஎல் டீம்ஸால் இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி 5 பிளேயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ரீட்டைன் பண்ண முடியும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2025 நடக்க போகிற ஐபிஎல் 18வது சீசனுக்காக ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடக்க இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஐபிஎல் டீம்ஸும் எத்தனை பிளேயர்ஸ் வரைக்கும் ரீட்டைன் பண்ணலாங்கிற மாதிரியான தகவல் பற்றி தான் பேச்சு போயிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு இன்னும் ஒரு சில நாள் இருக்குது. செப்டம்பர் 29 நடக்க இருக்க பிசிசிஐயோட ஆனுவல் மீட்டிங் அப்போ தான் ஐபிஎல் ரிட்டென்ஷன் பற்றியும் அதோட ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன் எப்போ எங்கே நடக்க போகுதுங்கிறத பற்றி முழுமையான தகவல் எல்லாமே வெளிவர இருக்குது. அதுக்கு முன்னாடியே இருந்தாலும் ஒரு சில வெப்சைட்ஸ்கள் மூலமாக இப்போதைக்கு சில தகவல்கள் கசிந்துக்கிட்டு இருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக்குங்கிற வெப்சைட்டில் வந்திருக்க தகவல் படி இப்போதைக்கு ஐபிஎல் டீம்கள் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி மேக்ஸிமம் 5 பிளேயர்ஸ் லாஸ்ட் இயர் அவங்க டீமில் விளையாண்டவங்கள ரீட்டைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டீமுக்குமே ஆர்டிஎம்ங்கிற ஆப்ஷன் இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, ஒரு டீம் ரீட்டைன் பண்ண போகிற 5 பிளேயர்களில் முழுமையாக இந்தியன்ஸாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி முழுமையாக ஓவர்சீஸ் பிளேயர்களாகவும் இருக்கக்கூடாது. எல்லா டீம்லேயுமே மேக்ஸிமம் 3 இந்தியன்ஸும் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 2 ஓவர்சீஸ் பிளேயர் வரைக்கும் தான் ரீட்டைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ரேண்டமாக ஒரு ஐபிஎல் டீமை செலக்ட் பண்ணுவோம். அவங்களோட ஐபிஎல் ரிட்டென்ஷன் எப்படி இருக்க போகுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட 5 மெம்பர் ரிட்டென்ஷன் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஜெய்ஸ்வால், சாம்சன், அதுக்கப்புறமா சஹல், இந்த 3 பேரும் இந்தியன் ஆப்ஷனில் பெஸ்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க அவங்க டீமுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ஆப்ஷனில் அவங்களுக்கு ஜாஸ் பட்லர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இவங்க 2 பேரும் எடுத்தால் பர்ஃபெக்டான டீம் செட் ஆயிடும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆன மாதிரியே எல்லா டீம்களுக்கும் ஆகாது. ஏன்னா சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம்கள் நிறைய இந்தியன் பிளேயர்ஸை நம்பியே விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் மற்றும் ஆர்சிபி மாதிரியான டீம்கள் நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்களோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா டீம்களுக்குமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆகாது. இது தவிர ஆர்டிஎம் ஆப்ஷன் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய ஐபிஎல் டீம்கள் ரிட்டென்ஷன் பண்ண முடியாத பிளேயர்களை மெகா ஆப்ஷனில் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி திரும்ப வாங்கிக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு ஆர்டிஎம் கார்டு ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறதால நிறைய ஐபிஎல் அணிகள் சிக்கலில் மாட்டியிருக்காங்க. இந்த 5 மெம்பர் ரிட்டென்ஷன் பற்றியும் நோ ஆர்டிஎம்ங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.